உங்க வீட்ல வெஜிடபிள்ஸ்லாம் இல்ல அப்படின்னா சைட் டிஷ்க்கு நீங்க இந்த ஒயிட் சால்னாவை ட்ரை பண்ணி பாருங்க. ஒயிட் சால்னா தான், பட் ஒயிட் கலர்ல இருக்காது. பட் டேஸ்ட் பக்காவா இருக்கும். இதுக்கு நீங்க மிக்ஸி ஜார்ல ஒரு தக்காளி, ஒரு 1/4 பத்த அளவுக்கு தேங்காய், 4 பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, கொத்தமல்லி, புதினா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோ. இது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, 12 பல்லு பூண்டு, ஒரு 5 கேஷ்யூ நட்டை ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட மீல் மேக்கர் இருந்தா யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க பரவாயில்ல. அதுக்கப்புறம் கடையில கொஞ்சமா எண்ணெய் விட்டு பட்டை, லவங்கம், அப்புறம் பே லீஃப் ஆட் பண்ணி கொஞ்சமா சோம்பா ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே சின்ன பீஸ் அளவுக்கு அன்னாசி பூவும் ஆட் பண்ணி கொஞ்சமா கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆகட்டும். வெங்காயம் நல்லா பொன்னிறமா ஆனதும் நம்ம கிரிண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது இது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு அது கூட உங்களுக்கு வெஜிடபிள்ஸ் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட மீல் மேக்கருக்கு நான் இதை ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எதுவுமே இல்லைனாலும் ஓகே தான், நல்லா இருக்கும். அப்புறம் இது கூடவே கொஞ்சமா வெல்லமும் 1 ஸ்பூன் அளவுக்கு கீயும் ஆட் பண்ணி நல்லா மூடி போட்டு விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் போல விட்டு திறந்து பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் சால்னா ரெடி. இப்போ இதுல கொஞ்சமா கொத்தமல்லி தூவி இறக்கி விடுங்க, சூப்பரா இருக்கும். இதை நீங்க இட்லி ஊத்தி கூட வச்சுக்கலாம், அவ்வளோ டேஸ்டா இருக்கும். எங்க வீட்டுல வெஜிடபிள்ஸ் எல்லாமே காலி, போய் வாங்கிட்டு வந்த நாளைக்கு தான், அதனாலதான் இதை வச்சேன் நானு. சோ உங்களுக்கும் ஷேர் பண்ணேன். ஒயிட் சால்னா தான் நான் சொல்றேன், பட் ஒயிட் கலர் இல்லையேன்னு யோசிக்காதீங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும்.